இயேசுநாதரோட முதுகுல ஒரு பெரிய சிலுவைய வச்சு, அவர ரோட்ல ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு சவுக்கடி குடுத்து, தலையில ஒரு முள் கிரீடமும் குடுத்து நடக்க வச்சு கூட்டிட்டு போனாங்க. அப்போ இயேசுவ ரொம்பவும் நம்புன வெரோனிகான்றவங்க இயேசுவ பார்த்து முன்னாடி நடந்து வந்து, அவங்க முகத்துல வடிஞ்சிட்டு இருந்த ரத்தத்த தொடச்சாங்க. தொடச்ச உடனே இயேசுநாதரும் அவங்கள பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இயேசுநாதரோட ரத்தம் பட்ட துணி கொஞ்சம் அசைய ஆரம்பிச்ச மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருந்திருக்கு. உடனே துணிய தொறந்து பார்க்கும்போது, அதுல இயேசுநாதரோட முகம் அப்படியே அதுல பதிஞ்ச மாரி பார்த்திருந்திருக்காங்க. அதே சமயத்துல இயேசுநாதருக்கு உதவி பண்ணவங்க, இயேசுநாதர் கூட இருந்த சீடர்கள் எல்லாத்தையுமே புடிச்சு கைது பண்ணிட்டு இருந்ததுனால, வெரோனிகா இத பத்தி யார்கிட்டயுமே எந்த விஷயமுமே பேசல. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா ரோம்ல உள்ள டைபேரியஸ் அப்படின்ற ஒரு கிங் கிட்ட போய் இந்த துணிய குடுத்திருந்திருக்காங்க. இந்த துணிய பத்தி எந்த ஒரு விஷயமே பைபிள்ல இல்ல. ஆனா அந்த ரோம் நாட்டுல உள்ள சர்ச்ல இவங்கள ஏத்துக்கிட்டு, இவங்களுக்கு புனிதர் அப்படின்ற பெயரையும் குடுத்து, அந்த சர்ச்சுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சிலையும் இவங்களுக்காக வச்சிருக்காங்க. இந்த கதைய இதோட விட்டுருங்க. இன்னொரு கதைக்கு போலாம். இயேசுநாதர் இறந்ததுக்கு அப்புறமா, இயேசுவோட ரொம்பவும் பக்தனா இருந்த யோசேப்பு அப்படின்றவரு, இயேசுவோட இறந்த உடல ஒரு வெள்ள துணியால ஃபுல்லா சுத்தி, ஒரு கல்லறையில தூக்கி போய் வப்பாங்க. 3 நாளுக்கு அப்புறமா அவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது, அந்த இடத்துல உடல் இருக்காது. பட் அந்த துணி மட்டும் தான் இருக்கும். இயேசுநாதரோட உடம்புல எத்தன துணி சுத்தியிருப்பாங்கன்னா, ஃபேஸுக்கு மட்டும் ஒரு தனியான கிளாத் சுத்தி, அப்புறம் உடம்பு முழுக்க சேர்த்து ஒரு துணியால கட்டியிருப்பாங்க. அந்த கல்லறைக்குள்ள இயேசுநாதரோட முகத்துல சுத்தப்பட்ட துணி ஒரு இடத்துல மடிச்சு இருக்கும். உடம்புல சுத்தப்பட்ட துணி கீழ விழுந்து கிடக்கும். இந்த துணியிலயும் இயேசுநாதரோட உடம்பு முழுக்க பதிஞ்சிருந்தத பார்த்திருந்திருக்காங்க. இந்த முகத்துல சுத்தப்பட்ட துணி பைபிள்ல ஃபேஸ் ஆஃப் கிளாத் அப்படின்ற இதுல சொல்லியிருப்பாங்க. பட் இந்த உடம்புல சுத்தப்பட்ட துணிக்கு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் எங்க போச்சு? யார் கையில மாட்டுச்சு? அப்படின்றத சொல்லவே இல்ல. கிட்டத்தட்ட 100, 200, 300 ஏன் 1300 வருஷ காலங்களா யாருக்குமே இந்த துணிக்கு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அந்த துணி எங்க போச்சு? அப்படின்றது தெரியவே தெரியாது. கிட்டத்தட்ட 1357வது வருஷம் அந்த துணி எங்க இருக்கு? அப்படின்ற ஹிண்ட் கிடைச்சிருக்கு. லீரே பிரான்ஸ் அப்படின்ற ஊர்ல ஒரு பெரிய சர்ச்ல ரொம்பவும் அழகான ஒரு பாக்ஸ்ல அந்த துணிய வச்சிருந்திருக்காங்க. அந்த ஊர்ல ஏதாவது ஃபங்ஷன் நடந்துச்சுன்னா, கிங்க்கு ஏதாவது ஃபங்ஷன் நடந்துச்சுன்னா, இல்லன்னா அந்த சர்ச்ல ஏதாவது ஃபங்ஷன் நடந்துச்சுன்னா, அந்த துணிக்கும் ரொம்பவும் பெரிய அங்கீகாரம் குடுத்து, அந்த துணிக்கு மத்தியில தான் இந்த விழாக்கள் எல்லாத்தையுமே செஞ்சிருந்திருக்காங்க. பட் அங்க உள்ள யாருமே அந்த துணி இயேசுநாதருக்கு சுத்தப்பட்ட துணி அப்படின்னு நம்பல. அவங்க என்ன துணி அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, அவங்களோட ஒரு பெரிய கிங் போர்ல இறந்து போயிட்டாங்க. அந்த கிங்குக்கு சுத்தப்பட்ட துணி தான் இந்த துணி அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. 1578 1578ல இத்தாலியில உள்ள டூர் என்ற சர்ச் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, இந்த லீரேல இருந்த துணிய அவங்க வாங்கியிருந்திருக்காங்க. அவங்க அந்த துணிய என்னன்னு யோசிச்சாங்கன்னா, எப்படி இயேசுநாதரோட முகம் வெரோனிகாவோட துணியில படிஞ்சதோ, அதே மாரி இயேசுநாதர் இறந்தப்போ சுத்தப்பட்ட துணியிலயும் அவரோட முகம் பதிஞ்சிருக்கணும். அந்த துணிய தான் அவங்க மாவீரனோட துணின்னு நெனச்சு வச்சுட்டு இருந்திருக்காங்கன்னு நெனச்சு, இவங்க வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த துணியோட கதை கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிருந்திருக்கு. அந்த துணி இயேசுநாதருக்கு போர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி, இயேசுநாதர நம்புற எல்லாருமே அந்த துணிய ரொம்பவும் நம்பி இருந்திருக்காங்க.